அஸ்ஸலாமு அலைக்கும் யா காதிர் முராதாஸில் இன்றைக்கி நம்ம நாகூர் தர்காவில் காலையில் கதவு திறக்கும் நேரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான நேரம்னு சொல்லப்படுதுங்க. அந்த அமைதியான 4:20க்கு அந்த கதவு திறக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை வைத்தாலும் உடனே நிறைவேற நேரம்னு சொல்லப்படுது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கதவு திறப்பு நேரமே ரொம்ப அற்புதமான நேரம். அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இன்ஷா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை வைத்தாலும் கோரிக்கை வைத்தாலும் உடனே நிறைவேறுதுன்னு சொல்லப்படுது. இது தானாக திறக்கும் நேரம். கதவு தானாக திறக்குது. கதவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அற்புதமான நேரம்னு சொல்லப்படுது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஷா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இந்த நேரத்தில் நீங்களே இங்கேருந்து பிரார்த்தனை வைத்தாலும் உடனே நிறைவேறும்னு சொல்லப்படுது. அதை தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான நேரம். இன்ஷா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வாசல் யாருன்னா சாவுலிம் நாயகத்தின் மகனார் வாசல். சையது யூசுப் சாஹிபு இந்த மே மாதம் 28, 29 கந்தூரி விழா அவங்களுக்கு சந்தனம் பூசுறது நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட துவா பண்ணிக்குவோம். இந்த அற்புதமான நேரத்தில் அங்கேருந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். இன்ஷா சந்தோஷமாக சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் யார் அடங்கியிருக்காங்கன்னா ஈசும் நாயகத்தின் மனைவி சையது சுல்தான் பீவி அம்மா அடங்கியிருக்காங்க. அவங்கள தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு நம்ம சலாம் சொல்லிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.